ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th மேக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய எல்லா கொஸ்டின் நல்லா படித்து வச்சுங்க பசங்களா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் ஆண்டு தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ண எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலில் பார்க்குற ஒவ்வொருத்தருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணுறேங்க. இதுக்கு ஆன்சர் வேணாலும் ஆன்சர் கீழே போடுங்க. சரி, நான் அனுப்புகிறேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிற ஆன்சர் செக் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பொறுத்த வரைக்கும் சரியான விடை தேர்ந்தெடுத்தல்களை -5/4 என்ற விகிதமுறு எண்ணானது டேஷ் ஆகியவற்றின் இடையில் அமையும். செகண்ட் ஒன் 3/4 -5/8 + 1/2 = டேஷ். தேர்ட் ஒன் அரைவட்டத்தின் மையக்கோணம் டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் 10⁻(x/10⁻³ = 10⁻9 எனில் x ஆனது டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் இரண்டு எண்களின் மீப்பெரு பொது காரணி டேஷ் எனில் அவை சார்பகா எண்கள் எனப்படும். சிக்ஸ்த் ஒன் -3, -5 என்ற புள்ளி எந்த காற்பகுதியில் அமையும். செவன்த் ஒன் 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2662 தொகையாக ஆகும். எய்த் ஒன் தரவு என்பது டேஷின் தொகுப்பு. நைன்த் ஒன் 30 மற்றும் 250 பொது பகா காரணிகள் டேஷ் ஆகும். டென்த் ஒன் தொகுக்கப்பட்ட விவரங்களுக்கான வரைபட விளக்கப்படம் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட்டு கோடிட்டு எடுத்து நிரப்புக்கப்பா. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் -1 பெருக்கல் நேர்மாறு டேஷ் ஆகும். 12th ஒன் எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும். 13th ஒன் a-b³ = டேஷ். 14th ஒன் செவ்வகத்தின் பரப்பளவு டேஷ் சதுரடி. 15th ஒன் ஒரு கூறின் பகுதி மையக்கோண அளவு = டேஷ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கப்பா. பொறுத்துக்கு தூரமும் நெக்ஸ்ட்டு வந்து √3 √x வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 11வது ஃபிபொனாச்சி எண் குறியானது டேஷ் முக்கோணங்களை குறிக்க பயன்படும். ஓகேங்களா? ஸோ இது மேட்ச் அதை பார்த்து வச்சுங்க. ஸோ ஆன்சர் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க, ஆன்சர் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பண்ணி ஏதேனும் 10 வினாக்களுக்கு முறை வழியில் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 21வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்கோட்டை வரைந்து அதில் -8/3 என்ற விகிதமுற்று எண்ணை குறிக்கவும். 22 108 ஆனது ஒரு முழுவர்க்க எண் ஆகுமா? 23 காரணி படுத்துக்கப்போ x² + 8x + 15 = நெக்ஸ்ட்டு 24 4x² + 9 மற்றும் 3x - 2 இன் பெருக்கற் பலன் காண்க. 25 கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. p = ₹5,000 ஆண்டு வட்டி விகிதம் 4%, n = 2 ஆண்டுகளா? ஓகேங்களா? 26 கீழ்காணும் அளவுகளை கொண்ட முக்கோணம் ஓர் செங்கோண முக்கோணமாகுமா என ஆராய்க. பக்க அளவுகள் 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டரா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் 27 வரையறு. பித்தாகரஸ் தேற்றம் பார்த்து வச்சுங்க, வெரி இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் 28 வந்து பார்த்திங்கன்னா அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்ணை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 29 ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 வினாக்கள் வீதம் 3 பிரிவுகள் உள்ளது. மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வேண்டுமெனில் அவர்கள் எத்தனை விதமான வழிகள் உள்ளது? ஓகேங்களா? அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 30 42 மற்றும் 70 ஆகிய எண்களுடன் தொடர் கழித்தல் முறையில் மீப்பெரு பொது காரணியை காண்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 31 வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனற்றுள் பொருள்களை வாங்குவதற்கான சிறந்த வழியை காண்க. ₹175 175க்கு 5 இனிப்பு கட்டிக்கலாம் அல்லது 114க்கு 3 இனிப்பு கட்டிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின் பின்வரும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுவோம். ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 33 ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் 120 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் காண்க. 34th படத்தில் x டிகிரி மற்றும் y டிகிரியின் மதிப்பு காண்க. நெக்ஸ்ட்டு ஏதேனும் 8 வினாக்கள். ஸோ 5 மார்க்ஸ்ப்பா. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏதேனும் 8 இருந்தால் போதும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இதில் நல்லா பார்த்து வச்சுங்க. 35 வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. -17/10 -7/5 0 -2/4 -19/20 பார்த்து வச்சுங்க. 36 சுருக்குக்கப்பா 9² × 7³ × 2^5/84^3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 37 காரணிப்படுத்துகளை x³ + 15x² + 17x + 125. 38 வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் மலை சட்டையின் விலையை 1060 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க.
39 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமிட்டி தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்கள் 7000 சிமிட்டி பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமிட்டி பைகளை தயாரிக்கலாம்? நெக்ஸ்ட்டு 40 வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் படத்தில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ பை ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா 3.14 சொல்லி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணி வச்சுங்கப்பா, பார்த்து வச்சுங்க டயக்ராமை. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 41 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? நெக்ஸ்ட் 42 ஒரு கருத்து கேட்பில் அப்பகுதி மக்களால் விரும்பப்படும் உணவு வகைகளை பற்றிய விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்விவரங்களுக்குள் வட்ட விளக்கப்படம் வரைக. ஸோ பைச்சர் போடணுமாப்பா. ஸோ உணவு வகைகள் இந்த பக்கம் எண்ணிக்கை கொடுத்து காய்கறிகள், மாமிசம், காய்கறி கலவை, பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், ரொட்டியெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 43வது கேள்வி, கீழ்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைக. ஓகேங்களா, பிரிவு இடைவேளை, நெக்ஸ்ட் மாணவர்கள் எண்ணிக்கை. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 44 குறிப்பு எண் ஈக்குவல் டு 5 என கொண்ட அடிட்டிவ் மறை குறியீடு அட்டவணையின் அடிட்டிவ் ஷிப்பர்ஸ் டேபிள் வந்து உருவாக்கணுமா? நெக்ஸ்ட் 45 அடுத்தடுத்து 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 75 எண்ணில் அவற்றுள் எது பெரிய எண்ணு கேட்குறாங்கப்பா, பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. ஓகேங்களா, ஜாமெட்ரி பார்த்து வச்சுங்கப்பா. ஓகேங்களா, ஸோ டிஏ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகளை கொண்ட டியர் என்ற நான்குபுறம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. அல்லது இஏ ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஈஸ்ட் என்ற சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 47 வந்து கீழ்காணும் புள்ளிகளை வரைபடத்தாளில் குறிக்கவும். -3, -4, 5, 7, 2, 0, -3, -5, 4, -3, -8, 0, 7, -4, -1, -1. ஓகேங்களா, அல்லது y ஈக்குவல் டு -3x என்ற சமன்பாட்டிற்கு வரைபடம் வரைக. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேலே கொடுக்கப்பட்டுள்ள 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கிராஃப் ஜாமெட்ரிக் பார்த்தீங்களா, ஸோ இதுவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பாருங்கள், படிச்சிருங்க. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் ஆண்டு தேர்வு கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதையும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது என்ன சந்தேகம் வரும்னா, ப்ரோ எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமில் இது மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. அந்த மாணவர்களை ஒரே பதில் என்னென்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரானது ஒரு மாவட்டத்தில் வரப்போகிறது. ஸோ அதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள அனைத்து கேள்விகளையுமே நம்ம மாணவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான கேள்விகளாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா சமயம் போட்டு பாருங்கப்பா. இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் மற்ற மாவட்டத்தில் கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக உள்ளது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு போங்க, சரிங்களா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமானுமே இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சயின்ஸ், சோஷியல் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்க்குமான கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனலில் அப்லோட் செய்ய போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவராக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணுறங்க ஒவ்வொருத்தருமே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.